ஐயோ டைம் ஆயிடுச்சா? ஆபீஸ்க்கு வேற கிளம்பணும். மணி 9வது கொர்ற சோறுன்னு எடுத்து தூக்கிட்டு இருக்காளே, வெளியே வர. வேலை வித்திக்கு போறது கிடையாது, தடிப்பட்ட பையன். சீ, ஐயோ எனக்கு இவங்க கிட்ட செம்ம கடுப்பா இருக்கு. ச்சே. அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. அட என்னப்பா, டிஃபன் சாப்பிட்டு போ. சாப்பாடெல்லாம் கட்டிட்டேன், ஒரு 2 நிமிஷம். ஐயோ வேண்டாம்மா, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் ஆபீஸ்ல போய் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேம்மா. என்ன பிள்ளையோ, சோறு தண்ணி கூட சாப்பிடாம ஆபீஸ்க்கு போகுது. அதோ நான் காய்கறி வாங்க கிளம்பிட்டேன். எங்க 2 இட்லி எடுத்துட்டு வா பாப்போம், சாப்பிட்டு போ. இப்போதெல்லாம் முனியாடி போன் பண்ணா, அவன் கடையில காயெல்லாம் காலியாக போதாலே, போய் காய் வேண்டது சாப்பிடலே. சீ, தடிப்பாட்டு பையன். மூஞ்சி எக்ஸ்பிரஸ்ல கொஞ்சம் மாத்திரா நல்லா இருக்கும், பார்க்கவே செய்யல. அட்டப்படுதிஸ்டாயே பிஸ்கட். ஐயோ, ஆபீஸ்க்கு வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சே. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப டிராஃபிக்கா இருக்கே. கார்ல காய்கறி வாங்க போற மொத ஆளு நாமளா தான் இருப்போம். ஹலோ ஜென்டில்மேன். எதுக்கு நான் ஜென்டில்மேனா? ஆமா, என்ன கொஞ்சம் பக்கத்து தெருவுல இறக்கி விட்டுருவீங்களா? ஓ, why not? தாவி ஏறிக்கோங்க. ஓகே டன். ஒரு வழியா ஆபீஸ்க்கு எப்படியோ வந்துட்டோம். அம்மாவுக்கு போன் அடிச்சு சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ அம்மா, நான் ஆபீஸுக்கு வந்துட்டேம்மா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். மதியானம் சாப்பாடெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடுங்க. சரிங்கம்மா. என்ன இவன் போய் 1/2 மணிக்கூட ஆகுது, இன்னும் ஆளை காணோம். ஒரு ஃபோன் கூட பண்ண காணோம். ஐயோ என்னது இது? பக்கத்து தெருல இருக்கணும்னு சொல்லி தானே ஏறினா. இன்னும் வண்டிக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கானே. நம்ம வேற எந்த வழி பக்கம் போயிட்டு இருக்கோனே தெரியலையே. கடைக்கார முனியாண்டி கால் பண்ற மாதிரில இருக்கு. சொல்லு முனியாண்டி, என் மாவன் வந்துட்டானா? லிஸ்ட்ல எழுதி கொடுத்த காய்கறி எல்லாம் கொடுத்து விட்டியா? ஐயோ இல்லக்கா, உங்க மாவன் எங்க வரல. இங்க இருந்த காய்கறி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. லாரி வேற 2 நாளைக்கு ஸ்ட்ரைக்கா. அதனால நீங்க 2 நாள் கழிச்சு காய்கறி வாங்கிக்கோங்கக்கா. சரிக்கா, நான் வைக்கிறேன். எங்க அம்மா என்ன அங்க திட்டுறது இங்க கேக்குற மாதிரி இருக்கு. இது ரொம்ப காமெடியா இருக்குல்லம்மா. ஆமாடா கண்ணா. ஷேகர், ஏய் வாப்பா சாம், உட்காரு. என்னடா இன்னைக்காச்சும் ஃப்ரீயா உட்காந்து டிவி பாக்குறியா? ஆமாப்பா, 10 நிமிஷம் தான் டிவி பாப்பானா. அதுக்கப்புறம் லேப்டாப்ல ஏதோ ஒர்க் இருக்கா, போய் ஒர்க் பார்க்கணுமா. நீயே கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லுப்பா. ஆபீஸ்ல தான் வேலை செய்யறான்னு பார்த்தா வீட்லயும் அந்த லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். நீங்க சொல்றதும் சரிதாமா, கொஞ்சமாச்சும் நமக்கு ரெஸ்ட் தேவை. என்னடா நீ எங்க அம்மா கூட சேர்ந்துட்டியா? இலை டெல்ஸு
பிசி ஐடியா? அட நீ வேறல, நானே வேலை வித்திக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே தான் கிடைக்கேன். ஐயா இப்பதான் வீடே கொஞ்சம் அமைதியா இருக்கு, இவன் வேற வந்து இதை பத்த வைக்கிறானே. நீ எதுவும் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு போயிட்டியா என்ன? அதை கேட்டு போதான் வந்தேன். போயிடாதலே, இதுதான் நம்ம சங்கத்தோட லட்சியமே. சரி நான் வாரேன். அட்ட பிரதிஷ்டாயே, இந்த ஜாங்கிரி மீடியெல்லாம் உன் ஃப்ரெண்டாலே. இது ஒரு சங்கம், இந்த சங்கத்துக்கு வேற ஒரு லட்சியம். இருளை இன்னைக்கு உன் மண்டை உடைக்க முடிய மாட்டலே.